இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய 50 நாட்கள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது, அதாவது சனி ராகு கேது சேர்க்கை எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச் 29, 2025 இந்த ஒரு மாதத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனம் ராசிக்கு போக போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்குது. எதற்காக இப்போ நாம் ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்ச் 29 சனி மீனம் ராசிக்கு போகிறாரு. மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா அப்படின்னா ராகு இருக்கார், விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது பெரியதொரு ஆபத்து, அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டமும் கூட. ரெண்டுமே கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதற்குள்ள தக்கன பலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனோட கர்ம வினைகள்லாம் ராகு கொடுப்பார், உங்களுடைய கர்ம வினைகளை சனி கொடுப்பார். 2 பேரும் ஒரே இடத்துல சேர போகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டாப்லேயும் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. யாராருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாப்பில் உட்காந்துட போகிறீங்க, உடனே முன்னேறிடலாம். அதாவது என்ன இப்படி சொல்கிறீங்க, இது கேட்க சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நான் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான நாட்கள் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். சில பேருக்கு உண்மையிலே பயங்கரமான நாட்கள் தான். அப்போது நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தா தெரியும், சிம்மம் ராசிக்காரர்களுக்கு, கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சும்மா பட்டையை கிளப்புற மாதிரி இருக்கும், எழுதி கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. இது ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது. இந்த 50 நாள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப வராது. அப்படி ஒரு நாள் இது தாண்டா டைமு, மனுஷனுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆனால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 நாள் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த பயங்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை எதிர்த்தவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு பயங்கரம் அப்படிங்கிறது கிடையாது. சும்மா உங்களுடைய எதிரிகளை தட்டி தூக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய வீட்டில் இருக்கார், 5ஆவது வீட்டில். மார்ச் 29ஆம் தேதி ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆவது வீட்டுக்கு போக போகிறாரு. 6ஆவது வீட்டில் சனி, யோசிச்சு பாருங்கள், கடன், பகை, எதிரி, இதுதான் ஒரு மனுஷனுக்கு பெரியதொரு பிரச்சனையே. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது இலங்கைக்கே வேந்தன் ராவணேஸ்வரனே பார்த்தீங்க அப்படின்னா
இப்போது கலங்கி அவன் நின்னப்போ கடன் பட்டார் நெஞ்சம் போல் நின்றான் அப்படின்னாங்க. அப்போது ஒருத்தவன்கிட்ட ஒரு கடன் பட்டான் அப்படின்னா கூனி குறுகி நின்றான், அப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் கூனி குறுகிடுவான் அப்படிங்கிறத சொல்லுது. எவ்வளவுதான் நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருத்தவன்கிட்ட கடன் வாங்கிட்டோம், திரும்ப கொடுக்க முடியலை, அவன் பாதையில் நிற்பான் அப்படின்னா இந்த நேரத்தில் அவன் வர கூப்பிட்டு கேட்பான் எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் சுற்றி போவோம். அப்படிப்பட்ட ஒரு மோசமானது கடன். அப்படிப்பட்ட கடனை முடிக்கக்கூடிய ஒரு இடத்துல சனியும் ராகுவும் இணைய போகிறாங்க மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே. சனியே ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்தால் கடனை அடித்து உடச்சிருவார். விஷப்பாம்பு ராகு இருக்கார் அப்படிங்கும்போது தன்னுடைய விஷத்தால் கொத்தி தூக்கி போட்டுருவார். ஒத்த பைசா கூட உங்களுக்கு கடனே இல்லாத அளவுக்கு இந்த 50 நாட்களில் நீங்கள் அடைச்சி முடிக்கலாம். என்ன ஜோசியரே ஏகப்பட்ட கடன் இருக்குது, என்கிட்ட காசையில் நான் எங்கே கடன் அடைக்கிறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குப்பையும் கோபுரத்துக்கு போகும். நேரம் சரியில்லை அப்படின்னா ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்தாலும் நாய் கடிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போது குப்பையும் கூட கோபுரத்துக்கு போகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் நீங்கள் எதிர்பாராத ஒரு தொகை உங்களுக்கு வரும். எங்கே இருந்தாவது ஒரு இடத்துலேருந்து வந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதே மாதிரி விரைய வீட்டில் சனியோட பார்வை வேற விலக போகுது. விரயங்களை பூரா அடித்து உடச்சிருவார். கடன் கொடுத்த காலம், வட்டி கட்டின காலம், நகையை அடகு வச்சுட்டு பேங்க்கில் பின்ன காலம், இது எதுவுமே இதுக்கு மேலே இருக்காது. இது எல்லா கடனையும் அடித்து உடச்சி சும்மா டாப்பில் ஏறி உச்சாணி கொம்பில் உட்கார போகிற ஒரு 50 நாள் தான் மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும். அதோட 6ஆம் இடத்துல கடனை மட்டும் குறிக்கலை, இன்னொன்று என்ன குறிக்குது அப்படின்னா நோய், பகை, எதிரி. உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் சரியாகும். வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு பரம்பரை வியாதி அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஏன்னா சனி 5ஆவது வீட்டில் இருந்தார், பூர்வ புண்ணிய சனியாக இருந்தார் இல்லைங்களா. அப்போ அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கு சுகர் வந்துடுச்சு. அம்மாவுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு வந்துடுச்சு. அப்பாவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு, எனக்கும் ப்ரெஷர் வந்துச்சு. இப்படி பரம்பரை வியாதிகளால் ஆட்பட்டு மருத்துவமனைக்கு அட்டை போட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கூட இதுக்கு மேலே மாற்று மருத்துவத்தால் பரிபூரண குணமடைய போகிறனால தான் இந்த 50 நாள் நோய் நொடியே இருக்காது. இதுக்கு மேலே நீங்கள் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பண்ணவே வேண்டியது கிடையாது. சம்பாதிச்ச காசில் பாதி ஆஸ்பத்திரியில் தாண்டா கொட்டினேன் அப்படின்னவங்க கூட இனிமேல் மருத்துவ செலவுக்கு வேலை கிடையாது. இந்த மாதிரி காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2 கிரகமும் இணையும் போது ரொம்ப இது ஒரு சோபாவில் படுத்திருக்கேன், எந்திரிக்கவே மாட்டான், 10 வருஷமாக படுத்திருக்கான், 15 வருஷமாக படுத்திருக்கான் அப்படின்னவங்க கூட பட்டுன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அப்பாடா நினைவு திரும்பிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு நேரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. இந்த 50 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே முடியாது அவ்வளவு சாதனைகள் அப்படிங்கிறத படைக்கலாம். நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும். நம்ம ராசிக்கு இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்காதே, கடவுள் வேறு ஏதாவது ராசியை ஏதாவது இது பண்ணிட்டாரா, இவ்வளோ நல்லது நடந்தால் ஆபத்தாச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தில் திக்குமுக்காட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் சொல்லலாம். அதே மாதிரி பகை, எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க. இப்போது ஒரு இடம் இருக்கும், பங்காளி ஒருத்தவன் கேஸ் போட்டிருப்பான், என்ன இந்த பக்கம் இது பண்ணிவிட்டு வருஷத்தில் 365 நாளும் சண்டை சாடை பேச்சு இதே மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் இப்போ இடத்த விற்றுப்பட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க, நிம்மதியாக இருக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னா மேலே உள்ள அதிகாரிகள் வெறிநாய் கிடைக்கிற மாதிரி கிடச்சிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன தான் உழைச்சாலும், நம்ம எவ்வளோ உழைச்சாலும் நமக்கு அவங்களுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. எதனால் பிடிக்கலை அப்படின்னே தெரில. இத்தனைக்கு நான் நல்லா தான் வேலை செய்கிறேன், எனக்கு ஒன்றும் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஒருத்தவங்க பிடிக்கலை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு வேறு இடத்துக்கு ஓடி போயிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபரில் ஓடு அப்படின்னு. இல்லைன்னா உங்களுக்கு மனம் போல் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அங்கேருந்து இங்கே ரொம்ப தூரமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னவங்களுக்குலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். அந்த மாதிரி இவங்கள்ட்ட வேலை செய்கிறது எங்கேயாவது போய் வேலை செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்கள் கூடையே உங்களுக்கு எதிராக அப்பப்போ ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்துக்கிட்டு நம்மளை பற்றி ஏதாவது இல்லாதது போல் அதெல்லாம் பேசி சண்டை போட்டுட்டு கிடந்தவங்கலாம் இப்போ வேலையை விட்டு துரத்தப்பட்டுருவாங்க, ஓடிப்போ முடியாது அந்த மாதிரி ஒரு நேரம். அதே மாதிரி தொழில் போட்டியாளர்கள் நம்ம கிட்டன்னே வருவாங்கல்ல, அந்த மாதிரியான
தானே இருந்திருப்பாங்க. நம்ம கடைக்கிட்ட ஒரு கடையை பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து அதற்கு 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு தொழில் பண்ணி ஒரு 10 ரூபா நம்ம இது பண்ணிகிட்டு இருப்போம். பக்கத்தில் ஒருத்தன் பிளாட்ஃபாரத்தில் போட்டுக்கிட்டு 5 ரூபா அப்படிம்பான். அது எப்படி சொல்ல, அவனுக்கு கடையும் கிடையாது எதுவும் கிடையாது. பிளாட்ஃபாரத்தில் கடை போடுறது தப்புன்னு சொல்லலை, ஏழை மக்கள் போட்டுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நம்ம கடை வச்சுக்கிட்டு நமக்கு தானே அந்த வழி தெரியும். அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் போட்டி அப்படிங்கிறது விளையிடும். அது உங்களுக்கு தெரியும். கவலைப்படவே தேவையில்லை. உங்களை எதிர்த்தவங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு 50 நாட்கள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா கடனையும் அடைச்சிடலாம், நிலம் வாங்கிடலாம், வீடு கட்டலாம், மனை பார்க்கலாம், நகைகளை அடகு வச்ச நகைகள்லாம் மீட்டெல்லாம், புது நகைகள் வாங்கலாம், சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம், தொழில் தொடங்கலாம், கூட்டு தொழில் தொடங்கலாம், தொழிலை விருத்தி செய்யலாம். வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிங்களோ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் செஞ்சே முடிக்கணும், இதெல்லாம் என் லட்சியம், இதெல்லாம் என்னோடய குறிக்கோள், இதெல்லாம் என்னோடய நோக்கம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு 50 நாளில் முயற்சி செஞ்சு பார்த்துருங்க. ஜாக்பாட் கிடைக்கலாம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு 50 நாள் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இது தாண்டா உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிற ஒரு உன்னதமான 50 நாள் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நாள் வரும்போது இதை நீங்கள் முழுசாக அனுபவிச்சிங்க அப்படின்னா, கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். அதே மாதிரி நமக்கு நல்லது நடக்கும்போது ஏழை பாடைகள் 10 பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிறத உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் பண்ணுங்க. இதை விட இன்னும் அதிகம் விஸ்வரூபம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சனி கொடுத்தா யாரும் தடுக்க மாட்டாங்க. இப்போது சனியோடு சேர்த்து ராகுவுமே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது 2 கிரகமும் கொடுத்து 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 உங்களை உச்சத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 50 நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.